ஹலோ. ஹலோ, ராஜேஷ் தானே? ஆமா, நீங்க யாரு? நான் உன் பொண்டாட்டியோட எக்ஸ் லவர். ஹலோ, யாருங்க நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் யாருன்னு நான் சொல்றதை விட உன் பொண்டாட்டியை கேளு, அவளே சொல்லுவா. நானும் உன் பொண்டாட்டியும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தோம். நீ வந்ததும் என்னை கழட்டி விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. உன் பொண்டாட்டி இப்போ கர்ப்பமா இருக்காளே, அவளோட வயிற்றுல வளர்றது உன்னோட புள்ள இல்லை, என்னோட புள்ள. உன்னைய அவள் என்னோட பிள்ளைக்கு இனிஷியலாக தான் யூஸ் பண்ணிக்க போறா. என்ன டவுட்டாக இருக்கா? உன் பொண்டாட்டிக்கு எங்கெங்க மச்சம் இருக்குன்னு கிளியராக சொல்லவா? ஹலோ, யாரா நீ? என்னடா எதோ வளர்ற? டேய் கத்தாத, என் மேலே நம்பிக்கிறேன்னா உன் பொண்டாட்டியே கேளு, அவளே சொல்லுவா. போன விட டேய். ஹலோ ஹலோ. ச்சே, ஃபோனை கட் பண்ணிட்டான். அதே நம்பருக்கு நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் முயற்சிக்கவும். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் முயற்சிக்கவும். ச்சே, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானே இவன். யாருங்க இந்த ராத்திரியில யார்கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா படுத்து தூங்கலாம்ல. ராங் நம்பர்மா. ராங் நம்பரா? ராங் நம்பர் கிட்டயா இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? உங்களுக்கு ஃபோன் வந்தப்பவே எனக்கு முழிப்பு வந்துருச்சுங்க. அப்பா, சரி சரி, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. ஆ. நேற்று நைட் எனக்கு ஒரு ஃபோன் வந்ததுல, அவன் உன்னோட எக்ஸ் லவர்னு சொன்னான். உன் வயிற்றுல வளர்ற குழந்தை அவனோட தான். சந்தேகமாக இருந்தால் அவளையே கேட்டு தெரிஞ்சுக்கன்னு என்கிட்டயே சொல்கிறான். நீங்க அந்த ஃபோன் நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணி பாத்தீங்களா? பண்ணி பார்த்தேன், ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. யாரோ ராங் நம்பர் என்னை பத்தி தப்பா உங்ககிட்ட சொன்னா நீங்க அதை நம்பிடுவீங்களா? அது முதல்ல நீங்க தாலி கட்டின பொண்டாட்டிய முழுசா நம்பணுங்க. நம்பிக்கை இல்லாத இடத்துல யார் இருப்பாங்க சொல்லுங்க? நம்பிக்கை இல்லாத இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இப்பவே ஓப்பனா சொல்லிடுங்க. இந்த நிமிஷமே நான் என் பிறந்த வீட்டுக்கு போயிடுறேன். ஐயோ, சந்தேகமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட் கூட எப்படிங்க கேட்கலாம் நீங்க? சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், தெரிஞ்சுக்கோங்க. இனிமே இந்த மாதிரி என் மேல நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா நான் யோசிக்காம எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஐயோ, இதுக்கெல்லாம் போய் ஏன் ஏதோ பேசுற? என்ன மன்னிச்சிடு.